ஹலோ வேஸ் அனைவருக்கும் பூமியில் இன்னும் இப்படி ஒரு இடம் இருக்கிறது என்பதை உங்களால் நம்பவே முடியாது. பசிபிக் பெருங்கடல் நடுவில் மறைந்திருக்கும் ஒரு ரகசியம், ஒரு தீவு. அதை அடைவது என்பது காலத்தில் பின்னோக்கி நடப்பது போன்றது. இது உலகில் உள்ள மிகவும் தனிமைப்படுத்தப்பட்ட மனித குடியிருப்புகள்ல ஒன்றாகும். இது மிகவும் தொலைவில் உள்ளது. இங்கு விமானங்கள் தரையிறங்க முடியாது, உல்லாச கப்பல்கள் வர முடியாது. கூகுள் மேப்பால் கூட இந்த தீவை சரியாக படம் பிடிக்க முடியாது. ஆனாலும் இந்த தீவுல இந்த மக்கள் இன்னும் வாழ்கிறார்கள். இது பிட்காயின் தீவு என்று அழைக்கப்படுகிறது. முடிவற்ற நீலக்கடலின் நடுவில் உயர்ந்து நிற்கும் ஒரு எரிமலை பாறை, காலத்தின் தொடுதலால கிட்டத்தட்ட மாறாத ஒரு பாறை இது. மற்றும் பூமியில் உள்ள பெரும்பாலான மக்களுக்கு கிட்டத்தட்ட தெரியாதது. ஆனால் கேள்வி என்னவென்றால், இந்த தீவு எப்படி உருவானது? நாகரிகத்திலிருந்து இவ்வளவு தொலைவில் இருந்தோம் இந்த 50 பேர் எப்படி இன்னும் உயிருடன் இருக்கிறார்கள்? அவர்கள் தங்கள் அன்றாட வாழ்க்கையை எப்படி செலவிடுகிறார்கள்? மேலும் இந்த தீவு இன்னும் சில ரகசியங்களை மறைத்து வைத்திருக்கிறது. இன்று நாம் அறியப்படாத இந்த உலகத்துக்குள் நுழைய போகிறோம். இங்கு அருகில் உள்ள விமான நிலையத்தை அடைய நீங்கள் தாகிட் அல்லது நியூசிலாந்துக்கு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பயணிக்க வேண்டும். அங்கிருந்து உண்மையான சோதனை தொடங்குகிறது. ஒரு மெதுவான ஒரு விநியோக கப்பலை, ஒரு சிறிய கப்பல்ல ஏற வேண்டும். அது பசிபிக் பெருங்கடல்ல நாள்தோறும் முன்னோக்கி நகர்கிறது. சுற்றிலும் பெரிய அலைகள், திடீர் புயல்கள் மற்றும் கண்ணு கெட்டிய தூரம் வர தண்ணீர் மட்டுமே இருக்கும். மீட்பு படகுகள் இல்ல, தீவுகள் எதுவும் இல்ல, அருகில் தெரியவில்லை. நாகரிகம் நீண்ட காலத்துக்கு முன்பே பின்தங்கி விட்டது போல தெரிகிறது. அப்போது அந்த வறுமையின் நடுவிலிருந்து திடீரென ஒரு கரடுமுரடான பச்சை மலை எழுகிறது. கடலிலிருந்து எழும் கல் சுவர்களை போன்ற செங்குத்தான மலைகள், மனிதர்களால் தீண்டப்படாத அடர்ந்த காடுகள் மற்றும் படகின் அடியில கடலின் அடிப்பகுதியை காணும் அளவுக்கு தெளிவான நீர். நீங்கள் நெருங்கும் போது அந்த தீவு நீண்ட காலமாக மறந்த ஒரு இடம். பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் இங்கு வருவதில்லை. இங்கு தங்கும் விடுதிகள் இல்ல, சுற்றுலா வழிகாட்டிகள் இல்ல, ஒரு முறையான படகுத்துறை இல்ல. தீவுவாசிகளே சிறிய படகுகள்ல வலுவான அலைகளுடன் போராடி உங்களை கரை கொண்டு வருவார்கள். நீங்கள் தீவுல காலடி எடுத்து வைத்த தருணத்துல ஒரு விஷயம் தெளிவாகிறது. நீங்கள் இனி நவீன உலகத்துல இல்ல. பிட்கே தீவில் சுமார் 50 பேர் வசிக்கின்றனர். அந்த முழு தீவிலும் 50 பேர் மட்டுமே வசிக்கின்றனர். 50 குடும்பங்கள் அல்ல, 50 உயிர்கள். ஒரு சிறிய மக்கள் தொகை. அங்கு அனைவருக்கும் ஒருவருக்கொருவர் பெயர் தெரியும், கதை தெரியும், காலம் தெரியும். அங்கு பல்பொருள் அங்காடி இல்லை, மருத்துவமனை இல்லை, காவல் நிலையம் கூட இல்லை. ஒரே ஒரு பள்ளி, ஒரு சிறிய தபால் நிலையம் மற்றும் ஒரு பொதுக்கடை மட்டுமே உள்ளது. அது வாரத்தில் 2 நாட்கள் மட்டுமே திறந்திருக்கும். அதுவும் பொருட்கள் தீர்ந்து விடலை என்றால். எனவே இவ்வளவு தொலைவில் கிட்டத்தட்ட தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு தீவில் வெறும் 50 பேர் எப்படி உயிர் வாழ்கிறார்கள் என்பதுதான் கேள்வி. அதற்கான பதில் இதுதான். பிட்கன் தீவில் உள்ள பெரும்பாலான குடும்பங்கள் தங்களுக்கு தேவையான உணவை தாங்களே விளைவிக்கின்றன. வாழைப்பழங்கள், பப்பாளி, பலாப்பழம் மற்றும் சக்கரவள்ளி கிழங்கு ஆகியவை வளமான மண்ணில் எளிதாக வளர்கிறது. கோழிகள் தீவை சுற்றி சுதந்திரமாக திரிகிறது. அங்கிருந்து அவை முட்டையிடுகிறது. மாலை மங்கியதும் ஆண்கள் செங்குத்தான பறவைகளுக்கு சென்று தங்கள் மீன்பிடி துண்டுகளை ஆழமான நீல நீர்ல வீசுகிறார்கள். புத்தம் புதிய சூறை மீன்களும் வாகு மீன்களும் அவர்களின் முக்கிய புரசத்து ஆதாரங்கள். ஆனா இந்த தீவுல இயற்கையான நன்னீர் ஆதாரம் எதுவும் இல்லை. ஆறுகளோ ஓடைகளோ இல்லை. எனவே அவர்கள் முற்றிலும் மழை நீரையே நம்பியிருக்க வேண்டும். அது தொட்டிகள்ல சேமிக்கப்படுகிறது. இங்கே ஒவ்வொரு துளி நீரும் மதிப்புமிக்கது. வறட்சியின் போது குளிப்பது கூட கடினமாகிறது. தண்ணீரை மிகவும் கவனமாக பயன்படுத்த வேண்டும். மின்சாரம் சூரிய மின் தகடுகள் மற்றும் சிறிய டீசல் ஜெனரேட்டர்கள் இருந்து வருகிறது. ஒரு ஜெனரேட்டர் பழுதடைஞ்சா வெளியிலிருந்து உதவி பெறுவதற்கு இடமில்லை, யாரும் இல்லை. பழுதுபார்க்கும் கடைகள் இல்லை, ஆன்லைன் ஷாப்பிங் வசதிகள் இல்லை, விரைவு விநியோகம் இல்லை. ஆகவே தீவுவாசிகள் எல்லாவற்றையும் அவர்களே சரி செய்கிறார்கள். சில சமயங்கள்ல அவர்கள் ஏற்கனவே தூக்கி எறிந்த உபகரணங்களை கொண்டே சரி செய்கிறார்கள். கிடைக்கும் எந்த பழைய இரும்பும் புதிய இயந்திரங்களை உருவாக்க பயன்படுத்தப்படுகிறது. இங்கே ஒரு பழைய இரும்பு துண்டு உயிர்காக்கும் கருவியாக மாறக்கூடும். இங்கே எதுவும் வீணாக்கப்படுவதில்லை. எல்லாம் முற்றிலும் பயனற்றதாக மாறும் வரை சரி செய்யப்படுகிறது. இத்தகைய ஒரு சிறிய சமூகத்தில் ஒவ்வொரு நபரும் பல பொறுப்புகளை ஏற்க வேண்டியுள்ளது. இன்று நீங்கள் ஒரு விவசாயி, நாளை நீங்கள் ஒரு மின்சார நிபுணர், சில நேரங்களில் ஒரு மெக்கானிக், சில நேரங்களில் ஒரு சமையல்காரர், சில நேரங்களில் ஒரு செவிலியர். பிட்காயினில் உயிர் வாழ்வது என்பது தனியாக இருப்பது பற்றியது அல்ல. இது ஒரு முழுமையான கூட்டு முயற்சி. இங்குள்ள அனைவரும் மற்ற அனைவரையும் சார்ந்துள்ளனர். இங்குள்ள தகவல் தொடர்பு அமைப்பு நவீன உலகில் உள்ள மக்களுக்கு முற்றிலும் ஆச்சரியம் அளிக்கிறது. மொபைல் நெட்வொர்க் இல்ல, விற்பனை சேவை இல்ல, மெதுவான மற்றும் விலையுயர்ந்த செயற்கைக்கோள் இணையம் மட்டுமே. அது மோசமான வானிலையில கிட்டத்தட்ட வேலை செய்வதை நிறுத்திவிடும். அதாவது ஒரு இமெயில் அனுப்ப, ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு குறுஞ்செய்தி அனுப்ப நிமிடங்கள் ஆகலாம். காணொலி அழைப்புகள் கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாக கருதப்படுகிறது. சில நேரங்களில் இணையம் நாளுக்கு நாள் முற்றிலும் மறைந்து விடுகிறது. வெளி உலகத்துடன் தொடர்பு கொள்வதற்கான மிகவும் நம்பகரமான வழி இன்னும் வானொலியும் தபால் நிலையமே ஆகும். சில மாதங்களுக்கு ஒரு முறை கடிதங்கள் வந்து சேரும். ஒரு சிறிய மரவீடு, அதே விநியோக கப்பல்கள், உணவு மற்றும் மருந்து
மருந்தை கொண்டு வருகிறது. யாராவது வெளிநாட்டிலிருந்து ஒரு பார்சல் அனுப்பினா அது வந்து சேர வாரங்கள் ஆகலாம், மாதங்கள் கூட ஆகலாம். மேலும் ஏதேனும் காரணத்தை விநியோக கப்பல் தெரிவிக்கும். அது புயல்கள், இயந்திர கோளாறுகள் அல்லது பொருளாதார பிரச்சனைகள் காரணமா தாமதம் என தெரிவிக்கும். சரியான நேரத்தில் வராவிட்டா தீவு முழுவதும் தம்பித்து விடும். அனைவரும் கப்பலுக்காக காத்திருக்கின்றனர். ஆயினும் இந்த வரம்புகள் அனைத்தையும் மீறி பிட்காயின் மக்கள் ஒருவருக்கொருவர் நம்ப முடியாத அளவுக்கு நெருக்கமாகவும் நம்ப முடியாத அளவுக்கு புதுமையானவர்களாகவும் தங்கள் சிறிய வீட்டை பற்றி ஆழ்ந்த பெருமை கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆயினும் உண்மையான மர்மம் என்னவென்றால் முதல்ல வெறும் 50 பேர் மட்டும் இந்த தீவுக்கு எப்படி வந்தார்கள் என்பதுதான். மேலும் அந்த கதை உலகில் உள்ள வேறு எந்த கதையில் இருந்தும் முற்றிலும் வேறுபட்டது. இந்த கதை 1789 தொடங்குகிறது. பிரிட்டிஷ் கப்பலான HMS பவுண்டி கப்பல். இந்த கப்பல் வரலாற்றில் மிகவும் இழிவான கப்பல்களில் ஒன்றாக மாற விதிக்கப்பட்டிருந்தது. மாதக்கணக்கில் நிலவிய பதட்டத்துக்கு பிறகு கடுமையான ஒழுக்கம் மற்றும் மனிதாபமற்ற நிலைகளுக்கு பிறகு மாலுமிகளின் பொறுமை இறுதியாக உடைந்தது. பிளவுசர் தலைமையில கிறிஸ்டியன் அவருடைய மாலுமிகளில் சில தங்கள் கேப்டனுக்கு எதிராக கலகம் செய்தனர். பிளைனுக்கு எதிராக இது வரலாற்றில் பவுண்டி கப்பல் கலகம் என்று அழைக்கப்படுகிறது. கிளர்ச்சியாளர்கள் கப்பலை கைப்பற்றி கேப்டனை தூக்கி எறிந்தனர். பிளையும் அவரது விசுவாசிகள் சிலரையும் ஒரு சிறிய படகுகளை ஏற்றி கடலுக்குள் தள்ளினர். ஆனால் பிரிட்டிஷ் கடற்படை அவர்களை ஒருபோதும் அனுமதிக்காது என்பதை அறிந்திருந்தனர். மரண தண்டனைக்குரிய குற்றத்தை செய்திருப்பதால அவர்களுக்கு ஒரு இடம் தேவைப்பட்டது. பிரிட்டிஷார் அவர்களை ஒருபோதும் கண்டுபிடிக்க முடியாத, யாரும் செல்லாத, வரைபடங்களில் கூட இல்லாத கடலின் நடுவில் தொலைந்து போன ஒரு தீவு தேவைப்பட்டது. அவர்கள் தேட ஆரம்பித்தனர். அப்படிதான் அவர்கள் பிட்காயின் தீவை கண்டுபிடித்தனர். அது வெளி உலகின் கண்களிலிருந்து முற்றிலும் மறைக்கப்பட்டிருந்த ஒரு தொலைதூர எரிமலை தீவு. அக்காலத்துல வரைபடங்கள்ல தீவின் இருப்பிடம் தவறாக குறிப்பிடப்பட்டிருந்ததால அதை கண்டுபிடிப்பது இன்னும் கடினமாக இருந்தது. கிளர்ச்சியாளர்கள் சில பாலினேசிய ஆண்களையும் பெண்களையும் தங்களுடன் தீவுக்கு அழைத்து வந்தனர். திரும்பி செல்ல வழியில் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். எனவே அவர்கள் ஒரு இறுதி முடிவை எடுத்தனர். HMS பவுண்டி கப்பல் எரிக்கப்பட்டது. இது தீவை விட்டு வெளியேறுவதற்கான ஒரே வழியை அளித்தது. மேலும் தொலைவில் இருந்து எந்த கப்பலும் பார்க்கப்படுவதற்கான வாய்ப்புகளையும் இது குறைத்தது. கனமுடான மலைகள்ல ஒரு புதிய ரகசிய உலகம் பிறந்தது. ஆனா இந்த புதிய வாழ்வின் தொடக்கம் மிகவும் கடினமாக இருந்தது. ஐரோப்பியர்களுக்கும் பாலினேசியர்களுக்கும் இடையே மோதல், துயரம் மற்றும் அதிகார போராட்டங்கள் தொடர்ந்தன. வளங்கள் பற்றாக்குறையாக இருந்தது. தனிமை மூச்சு திணற செய்தது. ஆயினும் கூட இந்த இன்னல்களுக்கு மத்தியிலும் ஒரு புதிய சமூகம் மெதுவாக வளர்ந்தது. குடும்பங்கள் உருவாயின, குழந்தைகள் பிறந்தன. மேலும் இந்த கலாச்சாரங்களின் ரத்தம் தலைமுறைகள் தோறும் ஓடியது. இன்று பிட்காயின் தீவில் உள்ள ஒவ்வொரு நபரும் தங்கள் வேர்களை அந்த முதல் கிளர்ச்சி மாலுமிகள் மற்றும் பாலினேசிய ஆண்கள் மற்றும் பெண்களிடமிருந்து கண்டறிய முடியும். கிறிஸ்டியன் யங் பிரவுன் கல்லறையிலும் காணப்படுகிறார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு குடும்ப வம்சாவளியிலும் தீவின் மர்மம் வரலாறோடு நின்றுவிடுவதில்லை. பல நூற்றாண்டுகளாக தீவின் இருப்பிடம் அதை ஆராய்ச்சியாளரிடமிருந்து மறைத்து வைத்திருக்கிறது. அரசாங்கத்தின் கண்களில் இருந்தும் கடற்கொள்ளையர்களிடமிருந்தும் பல ஆண்டுகளாக பசிபிக் பெருங்கடல்ல எண்ணற்ற கப்பல்கள் பயணித்த போதிலும் அவற்றின் ஒன்று இந்த ஒற்றை எரிமலை பாறையில ஒரு மனித சமூகம் வளர்ந்திருந்தது என்பதை பெரும்பாலான மக்கள் ஒருபோதும் உணர்ந்ததில்லை. பிட்காயின் தீவே மர்மங்கள் நிறைந்த ஒரு உயிருள்ள புத்தகம். அதன் பல பக்கங்கள் இன்னும் திறந்தே இருக்கிறது. பண்டைய பாலினேசிய சின்னங்கள் தீவின் கடமுடான மலைகளிலும் குகைகளிலும் செதுக்கப்பட்டுள்ளன. சில குகைகளின் அர்த்தம் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளப்படவில்லை. சில குகைகளில் நிலத்தடி அறைகள் உள்ளது. அங்கு பண்டைய குடியேறிகள் ஒரு காலத்துல மத சடங்குகளை செய்திருப்பார்கள் அல்லது கடல்களுக்கு காணிக்கைகளை விட்டு சென்றிருப்பார்கள். தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் நம்புவது என்னவென்றால் இந்த அடையாளங்கள் பிட்காயினின் தற்போதைய சமூகத்தை விட பல நூற்றாண்டுகள் பழமையானவை. அதாவது கலகக்கார மாலுமிகளுக்கு நீண்ட காலத்துக்கு முன்பே அவை இங்கு வந்திருந்தன. ஆனா பல குகைகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. சில நேரங்களில் மிகவும் ஆபத்தானது, சில நேரங்களில் மிகவும் ஆழமானது மற்றும் சில நேரங்களில் மிகவும் மர்மமானது. ஆனா யாரும் அங்கே செல்ல துணிவதில்லை. தீவுவாசிகள் இன்னும் கதைகள் சொல்கிறார்கள். அமைதியான இரவுகளில் விசித்திரமான ஒலிகள் கடல்ல தோன்றுகிறது. யாரும் இல்லாத போது மலையிலிருந்து மேந்து வரும் எதிரொலிகள், மேலும் அமைதியான கடலிலிருந்து முன்னறிவிப்பின்றி எழும் மாபெரும் அலைகள் கடலே உயிருடன் இருப்பது போல இருக்கிறது. 200 ஆண்டுகளுக்கு மேலாக தலைமுறை தலைமுறையாக புராணங்கள் கிசுகிசுக்கப்பட்டு வருகின்றன. ஆனா மிகப்பெரிய மர்மம் என்னவென்றால் இந்த சிறிய மக்கள் தொகை உலகின் பிற பகுதியிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டு இவ்வளவு காலம் எப்படி உயிர் பிழைத்தது என்பதுதான் ஆச்சரியம். பெரும்பாலான குடியிருப்புகள் அழிந்தன, பெரும்பாலான சமூகங்கள் சரிந்தன. ஆனா பிட்காயின் உடையாமல் இருக்கிறது. 230 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த குடும்பங்கள் தங்கள் அடையாளத்தையும் பாரம்பரியங்களையும் நிலம் மற்றும் கடலுடனான ஆழமான பிணைப்புகளையும் பேணி வருகின்றன. ஆயினும் எதிர்காலம் நிச்சயமற்றதாகவே உள்ளது. தற்போது அந்த தீவில் 50 பேர் மட்டுமே வசிக்கின்றனர். மக்கள் தொகை சீராக குறைந்து வருகிறது. இளைஞர்கள் படிப்பதற்காகவோ அல்லது வேலைக்காகவோ நியூசிலாந்துக்கு செல்கின்றனர். மேலும் பல திரும்பி வர விரும்புவதில்லை. தீவுக்கு புதியவர்களை கொண்டு வர அதிகாரிகள் இலவச நிலத்தையும் அமைதியான வாழ்க்கையையும் வழங்கியுள்ளனர். ஆனா இந்த ஆழ்ந்த தனிமைதான் பெரும்பாலான மக்களை பயமுறுத்துகிறது. புதியவர்கள் வராவிட்டா இந்த சமூகம்
ஒரு நாள் காணாமல் போகும் அபாயத்தில் இருக்கும். பிட்கெயின் ஒரு நாள் வெறிச்சோடிய கைவிடப்பட்ட தீவாக மாறிவிடும் என்று சிலர் அஞ்சுகிறார்கள். உடைந்த வீடுகள், அமைதியான காடுகள், காற்று மற்றும் கடலின் ஓசை மட்டுமே இருக்கும் இடத்துல இருக்கும். ஆயினும் இன்னும் இங்கு இருப்பவர்கள் தங்கள் முன்னோர்களைப் போலவே தங்கள் வாழ்க்கையை வாழ்கிறார்கள். அடக்க முடியாத மனப்பான்மை, படைப்பாற்றல் மற்றும் மர்மமான தீவுகளுடனான உடைக்க முடியாத பிணைப்புடன் ஒவ்வொரு நாளும் அவர்கள் கடலின் கர்ஜனைக்கு விழித்து கொண்டு சந்தைக்கு செல்கிறார்கள். அவர்களின் அன்புக்குரிய தாத்தா பாட்டிகள், மலைகளில் செதுக்கிய மோசமான சாலைகள், தலைமுறையாக பாதுகாக்கப்பட்டு வரும் அறிவு அடுத்த தலைமுறைக்கு கைமாற்றப்படுகிறது. இந்த கதை நமது நவீன உலகுக்கு ஒரு அரிய உண்மையை நினைவூட்டுகிறது. காலம் மெதுவாக நகரும் ஒரு இடம். அங்கு தொழில்நுட்பத்தால எல்லாவற்றையும் படம் பிடிக்க முடியவில்லை. இயற்கை இன்னும் வலிமையாக இருக்கும் இடத்துல வெறும் 50 உயிர்கள் மட்டுமே வாழும் ஒரு வாழ்க்கை. பூமியில கிட்டத்தட்ட யாரும் அனுபவிக்க முடியாத ஒன்று இது உள்ளது. பிட்கெயின் ஒரு தீவு மட்டுமல்ல, அது ஒரு ரகசிய உலகம். மனிதன் வரலாற்றில் வாழும் ஒரு உதாரணம். உயிர் பிழைப்பதற்கான ரகசியங்கள் மற்றும் தைரியத்தின் மீது காட்டப்பட்ட ஒரு சமூகம் இன்று வெறும் 50 பேர் மட்டுமே வாழ இடம். இதுதான் இந்த அதிசயத்தை. ஓகே, நம்ம இதை விட செய்கிறேன். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.